அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹபீபிஸ். கிரிக்கெட் மேட்ச் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபெஸ்டிவல் கூட ஒரு நாட்டு முன்னாள் கேப்டன் பாண்டியன் 4 எடுத்து விட்டார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச். ஃப்ரெண்ட்ஸுங்களை டீம் 2 டீமும் பிரிச்சு 2 எல்லாரும் எல்லாமே ஒரே டீம் தான். ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய அப்படியே 2 டீமாக பிரிச்சு விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் எவ்வளோயா? எங்கள் கேப்டன் ஆடி முடித்து விட்டது காரணத்தினால் வேற ஆளை யாரும் சொல்லுறாங்க. நான் வரலையாமா? உடம்பு சரியில்லையாமா? அடுத்தது நான் தான் இறங்குவேன். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா விளையாட கேட்ச் பிடிச்சிருப்பாரு. நம்மால் பிடிக்க வாய்ப்பு இல்லை. அவங்களா விளாடுறீங்களா? வராங்களாப்பா விளாட்றதுக்கா? சேர்த்துக்கிறீங்களா? கவி அவங்க வராங்களாமா விளாட்றதுக்கு? சேர்த்துக்குள்ள अब और उल्ला को और फील्डिंग के कीपिंग हुआ तुम फील्डिंग चल जाओ. ग्लव्स आधा खड़े दे दिया.
பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே விளையாட வர்றது தான், எல்லாமே சேர்ந்து விளையாடுறது தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. ஜெயிக்கிறது சகஜம் தான். அது அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம், அது ரெக்கார்ட் ஆகல. வெறி கொண்டு வீசுகிறார் அப்துல்லா பாய். பாலை பேட்ஸ்மேன் அதை எதிர்கொள்ள தடுமாறுகிறார். ஓவர் முடித்து விட்டு வெற்றிகரமாக சென்று விட. ஸ்கோர் ஆடா, ஸ்கோர் ஆடா. 8 ஒரு வாரம், ஒரு வாரம் 2 ஓவரா? இது 2வது ஓவர் தான். 2 ஓவர் முடிந்த நிலை. அணியின் எண்ணிக்கை 8. தம்பி பால் பொறுமையா வரும். ரியாசியா பால் ஸ்லோ பால். உன் வேக பேட்டங்க வேலைக்கு ஆகாது. பாலை பார்த்து சுத்து. பாண்டினா இதை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஒரு சாயம் அடிச்சுட்டு வரேன். அருமையான ஷாட், அருமையான ஷாட். 6 ரன்கள். வீசக்கூடியவர் ரமேஷ் அவர்கள். அருமையான பந்து. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக எங்கள் நீங்க வரலையா? அடுத்ததாக மச்சான் அவர்கள் வந்திருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்பிற்கிடையே மச்சான் அவர்கள் வந்திருக்கிறார். அருமையான அடி, அருமையான அடி. 4 ரன்கள். அவ்வளவு நன்றாக சொன்னீர்கள். அடுத்ததாக பந்து வீச வந்திருக்கிறார் அப்துல்லா பாய் அவர்கள். களத்தில் இருப்பவர் நமது மச்சான் அவர்கள். அருமையான பந்து. அனைத்து பால்களின் 4 6 அடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பால் மாட்டவில்லை. அருமையான ஸ்ட்ரோக் வைத்துள்ளார். மச்சான் அவர்கள் கிளவுஸை கைட்டு விட்டார். இனிமேல் 4 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நினைத்தபடி வந்து விட்டது 6. வாட் ஏ பேட்டிங் மச்சான். நாம் கூறியபடி 6 ரன்கள் வந்துவிட்டது.
வாட் எ ஷாட்! அருமையான 6 ரன்கள். சிறப்பான 6 ரன்கள் அல்ல, 6 ரன்கள். வீரு 6 4 வெரி குட். பீர் முகமது அவர்கள் 6 ரன்கள் என்று அறிவித்துள்ளார். ஆகையால் 6 ரன்கள் சேர்த்துக் கொள்வோம். நீங்கள் கூறுவதை பார்த்தால் எங்க ஆள்கள் பேசுவார்கள் என்கிறேன். அருமை அருமை அருமை, அருமையான பந்து. ஓவர் முடிந்து விட்டது. அடுத்ததாக பந்தை வருபவர் முகமது அவர்கள் என்று நினைக்கிறேன். நமது கீப்பர் அவர்கள் அப்பப்ப எனர்ஜி எடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்ஸ்மேன் தயாராகிவிட்டார். பவுலர் பந்து வீசப்படுகிறார். What a shot! அடுத்ததாக ஜாபர் பாய் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாட் ஏ ஷாட், வாட் ஏ ஷாட்! ஸ்டெம்பை நோக்கி சென்றது. 4 ரன்கள் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, சிங்கிள் மட்டுமே எடுக்கப்பட்டது. அடுத்ததாக 4 ரன்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 அல்லது 6. ஆமாம். இது தவிர்க்க முடியாத அவுட் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் தான் மேல வர்றதுக்கு பால். இவர் எய்ம் பண்ணி பிடிக்கவில்லை, தானாக வந்து உட்கார்ந்து விட்டது பால். கையில் வந்து பால் உட்காந்து. அருமையான பந்து. அவன் அடிச்சா 6 தான் அடிப்பான்னு சொல்லிக்கிறான். அடிச்சா 6 தான் அவன். ஆமா. அது காண இவ்வளவு தேடியா. அருமையான அடி. ஆனால் ரன்கள் எங்கும் போகவில்லை. என்று ஆடியன்ஸ்கள் எதிர்பார்ப்பு. ஓவர் நம்ம பால் வச்சுட்டானா நம்ம சுத்தத்துல பால் போயிட்ட. அடுத்ததாக முகமது பந்து வீச தயாராகி கொண்டிருக்கிறார். அருமையான போல்ட் ஆகிவிட்டது. யாரும் எதிர்பார்க்காத போல்ட் ஆகிவிட்டார்.
ஜாபர் பாய் வந்து இறங்கிய உடனே முதல் பாலிலே 6 ரன்கள் எடுத்தார். அனைவராலும் பாராட்டப்படுகிறார். அடுத்த பாலும் 4 அல்லது 6 ரன்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, டாட் பால் ஆகிவிட்டது. பவுலர் அவர்கள் பால்த்தை தவற விட்டு விட்டார். பால் பின்னாடி சென்று விட்டது. மீண்டும் வீச வருகிறார் முகமது அவர்கள். பால்த்தை தவற விட்டார். ஐயா, போன பால் அடிச்சார்ல 6, அது அவரும் அடிக்கல, பயத்துல பேட்டை தட்டி விட்டாரு. முதல் பந்திலே முதல் 6. அடுத்த பால் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். உண்மை அவரே சொல்லிட்டார். இது உண்மையாக எய்ம் வைத்து எடுத்து விட்டார். இத்தனை நாளா யூடியூப் லைவ் போட்டதுக்கு இன்னைக்கு தான் பலன் அடிச்சது போல இருக்கு அவனுக்கு. அருமை 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 ஜாபர் பாய். அடுத்ததாக 6 ரன்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முகமது பாய் முகமது பாய் ஓவர்களை பிரித்தெடுக்கப்படுகிறது. மிகவும் எதிர்பார்த்த 6 ரன்கள். जाहिद भाई எவ்வளோ ரன்னுப்பா? என்னங்க 6 2 6 போயிடுச்சுங்க. 6 2 போயிடுச்சு. அப்பா चक्का चक्का लगा, एक चक्का और चक्का. भैया बॉल डालेगा, 6 मारेगा. ओ शॉट. और चक्का लगेगा, देखो चक्का 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 लगेगा. नाट का चक्का लगेगा.
सिक्स चक्का चक्का जायद में चक्का ओके ओके फोर दाना फोर ओके फोर दाना चक्का लगा चक्का और एक चक्का मिस हो गया दो और जाफर बैटिंग खेलेगा एक चक्का मारेगा आपको 2 चक्का मारे और एक चक्का लगेगा देखो बॉल आ गया बॉल डाल दिया बॉल आ गया चक्का लगेगा चक्का टू यार इला गुड रनिंग ओवर लास्ट 3 ओवर कीपर चक्का लगेगा जायद में चक्का लगेगा ओ शिट मिस रिबॉल ओके और एक चक्का लगेगा आया कभी बॉलिंग डालेगा कभी भाई चक्का लगेगा सिक्स चक्का मारा जायद में चक्का मारा और एक चक्का लगाओ बॉल डाल दिया कभी भाई और एक चक्का लगा दिया जाफर जावेद भाई मिस हो गया ओके चक्का लगा एक चक्का और एक चक्का लगा दिया आउट हो गया ओके का बॉल ये वाली की साइड ये पकड़ ले मजाक लेगा पकड़ लेगा
चक्का चक्का लगा और एक चक्का लगाना बैटिंग बॉलिंग बैटिंग स्कोर 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 मस्त बना स्कोर 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 बॉल डाल दिया जाफर पर चक्का लगेगा नो 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 बॉल मुंडरन लेग ओके खोल डालेगा जाफर चक्का लगेगा वाइट बॉल मार दिया इला टूट नो बस वाइट बॉल मार दिया लगा चक्का बैट यारिಲ್ಲ टू यार ಇಲ್ಲ टू गुड रनिंग गुड रनिंग on the bat போறல wait on the bat wait चक्का लगाओ जायद भी आ रहा है देखो वाइड बॉल दाना ಇಲ್ಲ उधर मारेगा आउट इधर नहीं मारना है नॉट आउट ஜாஃபர் 2 6 போட்டாங்க ஜாஃபர் பை 6 போட்டு வைட் பால் பேட்டிங் யாரல போற வாங்க 2 பால் வைடுனே 2 பால் வைடு அவரு எல்லா பால் வைடு போடுங்க ஆமா இது மட்டும் தான் குறைச்சல் விடுங்க ஏய் வா பேட்டிங் டூ இல்ல ஏயா ஜாஃபர் அவனுக்கு பாதியிலே விழுந்துருவான் வரமாட்டான் ஒரு பால் இருக்கு உங்க போலரே இப்படின்னு போட்டாரு உங்க போலரே ஒரு பால் கடை சொல்லிட்டு போடுறாருங்க வைட் பால் கேட்டுருக்கியா பாண்டனா ஐயோ போடு லாஸ்ட் வரும் கவி ஓவர் இன்னைக்கு சரியான அடி நொந்துட்டான் பாவம் பால் இல்லையா போட்ட பாருங்க ரைட்ல ஒரு 6 வைடு ஒரு 6 பேட்டிங் 6 பரவாயில்ல விட 6 அடிச்சியா ரன்னிங் இல்ல பரவாயில்ல चक्का लगाना और एक चक्का
ஸ்டெம்பிங் கேட்ச் மிஸ் ஸ்டெம்ப் மிஸ். என்ன கீப்பர் நீ ஆடிய புடுங்க வேண்டாம், பின்னாடியே நின்று புடி. சக்கா லகாதியா சக்கா. ஐயா ஐயா चक्का लगाने को एक ही चक्का लगाओ, मारेगा चक्का या बाल 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 बाल. यार सिक्स चक्का लगा. नो बॉल. जाबर भाई फोन आ रहा है. यादेश यासीन का देखता हूँ. वो नाने பத்து ஓவர் முடிஞ்சது. எங்கள் டீமோட ஸ்கோர் வந்து 77 டார்கெட்டு. 76 நம்ம 76 நாங்கள் 77 அடித்தா வின்னு. ஆப்போசிட் டீம் பேட்டிங் இறங்குது. கண்டினியூ ஆகும் லைவ். கமெண்ட் என்ன பண்றது இதுல போய்? இவரே ஒரு விளங்காத ஆளு, இவரை போய் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கீங்க. அப்படி எப்படிங்க மேட்ச் வின் பண்ணும்? இந்த நிக்கிறாப்லயே நம்பர் எத்தனை? அது நம்பர் 2. இவர் இருக்காப்லயே ஆள் தேடி கொடுப்பாங்கல்ல. அங்கே இருக்கா ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு. இந்த நிக்கிறாப்ல அவர் பேர் என்ன? மைதின்னு போட்டிருக்காப்லயே, ஓப்பனிங் இருக்காப்லயே. அவர் வந்து இருக்கிற எங்க டீம்ல பீடைனா பெரிய பீடை அவர் தான். கேப்டன் நல்லா ஷாட் அடிச்சிட்டாப்ல. 4 ஆகுமா 6 ஆகுமா? 4 நான் கேப்டன் அடிச்சிட்டாப்ல. 4 2 8 தேவைப்படுது. நீங்க நாளைக்கு 2 8 தேவைப்படுது. இருந்தாலும் பவுலிங் போகிற ஆளை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சொதப்பலான ஆள். இப்போ அநேகமாக முன்னாடி வந்து நிறைய புக்கு இருக்கிறனால கூட்டுறதுக்கு அவர் இறக்கி விட்டுருக்கு. பார்த்துட்டே இருக்கு. சொன்னமா இது அடிச்சிட்டாப்புல. இந்த
அடிக்க ரெண்டே கிடையாது, ஆனால் இந்த பக்கம் தான் அடிப்பாரு அவர். முகமது பாய் வித்த காட்டுறதுக்கு டைம் இல்லை, 2 அடிங்க. அவர் தான் எங்கள் டீம் கேப்டன். அவர் பேர் வந்து முகமது. அது இருக்கிறதே எங்கள் டீம்லேயே சும்மா ஏதோ வச்சிருக்கிறோம். இந்த அடுத்த 2ஆம் விட்டாப்புல போயிட்டு அடுத்து 3ஆவது பால் 4ஆவது பால் இந்த விட்டாருங்க. இது இது மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி டீம் 2-8 வரும். தாங்க முடியல கேப்டன். ஒரே ஒரு 4 அடிச்சிருக்காப்புல. பவுலிங் போடுற ஆளு மாங்காய். 2 ரன் ஓடலாம் நினைக்கிறேன், பார்ப்போம். 2 ரன் ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த நிற்கிற அராஃப் வந்து சுத்தமாக ஓட மாட்டாப்புல. ஓடுற ஆளே அவுட் ஆக்கி விட்டுறாரு. அடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங்ல இந்த அண்ணனை இறங்கிட்டாங்க. 2 ரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓடணும். 2 இருக்கு. முகமது பாய் அவுட். ஆனால் அவர் இப்போதான் ரீச் ஆகுறாரு. 2 சரியில்லை. 2 ரன் ஒரு 1 ரன் கம்மியாகுது. ஒரு ஓவர் 5 ரன் 6 ரன் 8 ரன் இருக்குள்ள 2 ஆனால் 5 ரன் தான் வந்துருக்கு. அவரும் ஓட மாட்டாப்புல. ஆப்போசிட்ல இருக்கிறாலும் இதனால டீமுக்குள்ள நிறைய சண்டைகள்லாம் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து யார் அது? உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக் வந்து பார்த்துருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு லீவுங்கிறனால லைவ்ல போட்டுட்டு தூங்குறாப்லையோ என்ன விவரம் தெரியல. ஒருவேளை ஆன்லைனில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 2வது ஒரு போல வந்திருக்கிற பேர் வந்து அது பேர் தெரியலையா? பேர் என்ன? ஜாவித். முதல் பால் போட்டிருக்காப்புல. ஆனால் அந்த பால் வந்து அநேகமாக வெளியில் போயிடுச்சு. லெக் சைடு வெளியில். இதுக்கு 2 எதுவும் கிடையாது. போன ஓவர் 5 தான் வந்திருக்கு. 5 6 வந்துச்சான்னு தெரியல. 5 ரன். இப்போ இந்த ஒரு 2 பால் டாட் ஆயிருக்கு. 2 பால் 1 பால் தான் டாட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் விட்டுருக்காப்புல. விளையாடுங்க. பால்லாம் தின்னுட்டு விளையாடுங்க. நாங்கள் வீடியோட்ட பேசிக்கிட்டு போனேன். 2ஆவது பால் போட்டிருக்காப்புல. 2ஆவது பால் விட்டாரு. 3ஆவது பால் அடிச்சிருக்காப்புல. 4 ஓட்டங்கள் வருமா? 4 ஓட்டங்கள். அருமையான 4 ஓட்டங்கள். 4 ஓட்டங்கள் வந்திருக்கு. நீ அடிச்சு கிளிக்க சீரட்டு வரையா? போங்க பேசாம. கிரவுண்டுக்குள்ள சீரட்டு குடிக்க விடான்னு சொல்லுப்பா. 5 அடுத்த 4வது பூஸ்ட் போட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளோ 4 அடிச்சுட்டு பாப்பா என்ன செய்யறாரு. அடிங்களா கீப்பர் கேட்ச். சவுண்ட் வரல. ஆனால் கீப்பர் சொல்லிட்டு அவுட் அந்த சவுண்ட் வந்துருக்கு அப்படின்னு. அடுத்ததாக பேட்ஸ்மேன் இறங்குற ஒரு பேர் வந்து பீர்னா 7000 இவர் பேர் பீர் முகமது. இவர் ஒரு நல்ல ஆட்டக்காரர் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறாப்புலன்னு தெரியல. சரியான இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இவர் சிங்கிளாக அடிக்க மாட்டாப்புல, ஆஃப்லையும் அடிக்க மாட்டாப்புல. அடித்தா லெக் சைடு வந்து 6 உங்களெல்லாம் களி ஊற்றி இருக்கு. 4வது பால் லெக் சைடு ஒய்டு போட்டிருக்காப்புல. அதனால ஒரு ஓட்டங்கள். என்னது தெரியுது. ஒரு லெக் ஸ்பின் போடுறாப்புல. 4வது பால் தெரியல. நண்பர்களே, ஸ்கோர் என்னப்பா? ஸ்கோரு
ஸ்ரீலங்கா மச்சாயெல்லாம் இதை டீமில் வச்சுருக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுருக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா இப்போ அவர் வந்து பேட் ஸ்டிக் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது, இல்லைன்னா பேட் ஸ்டிக்கு தரமாட்டாப்புல. அதுக்காக ஸ்ரீலங்கா மச்சான் வச்சுருக்கு. 2வது பால் அடிச்சிருக்காப்புல. 2 ஓட்டங்கள் வருமா? 2 ஓட்டங்கள் வாய்ப்பில்லை, 1 ஓட்டங்கள். போட்டிருக்காப்புல. 3வது பால் சிங்கிள் ஆடிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஆடினா டீம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட் ஒன்று அடிச்சே ஆகணும். ஓவருக்கு 2 8 வந்து 10 வரணும். 10 வந்தால் தான் டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. 4வது பால் இல்லை, அடி விழுகலை, சிங்கிள். 1 ரன்கள். 2 ரன்னோட முயற்சி செஞ்சாங்க, ஆனால் முடியலை. 1 ஓட்டங்கள். அடுத்ததாக பந்து வீச விடுறாப்புல ஸ்ரீலங்கா மச்சான். வாய்ப்பு இல்லை, இதுவும் 1 ஓட்டங்கள். கடைசி பந்துன்னு வாக்குவாதம் செஞ்சுருக்கிறாப்புல சும்மா ஸ்ரீலங்கா மச்சான். ஆனால் அவங்க சொல்கிறது 4th பால். இறுதியாக என்ன முடிவு செய்கிறாங்கன்னு தெரியல. முகமது பாய் வந்து 3 பால் பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் 2 பால் தான் பிடிச்சோன்னு சொல்கிறாப்புல. அவர் ஒரு துப்பாக்கூர். என்ன பாச்சு? கடைசியில் இறுதியாக முடிவு செஞ்சு 5 பால் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாப்புல. 5 பால் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் அடிச்சிருக்காப்புல. 4 ஓட்டங்கள். அடிச்சிருக்காப்புல. 4 ஓட்டங்கள் பெறுமா? கண்டிப்பாக 4 ஓட்டங்கள். லைவ் போகுது, ஆனால் யாரும் இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குறேன். ஒரே ஆள் பார்த்து யாரும் இல்லை.
அடிச்சிட்டாப்புல, வாய்ப்பு இல்லை. டாட்டு யாரோ கால் சந்திரா போயிட்டு போ. வாய்ப்பு இல்லை. பாத்தீங்களா இல்லையா குழந்தை குழந்தை தெரியுமா? அஞ்சு ஓவர் முடிவடைந்தது அன்னைக்கு இன்னைக்கு 27. இன்னும் 5 ஓவருக்கு 50 ரன் வேணும். டோட்டல் ரன் 77 எடுத்தா வின்னு. 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ பால் மிஸ். ரன்கள் எது பெற வாய்ப்பில்லை. அடுத்த செகண்ட் பால்.
வாய்ப்பு இல்லை. அடுத்த 4வது பால். மீண்டும் 4வது பந்தை வீச வருகிறார் கணேஷ். அதனை எதிர்கொள்பவர் கவி. 4வது பால். நேரடியாக ஸ்டிக் லோ பால் தடுத்திருக்காப்புல. அடுத்த 5வது பால் முடிஞ்சு போச்சு. டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5வது இல்லை. 5 பால் மீடன். இப்போதைக்கு டீம் வந்து ஜெயிக்கணும்னா ஒரு கோலி தான் இருக்குது. ஒரே ஒரு பேட்ஸ்மேனால் தான் முடியும். அது வேறு யாரும் கிடையாது. ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் ஆடினால மட்டும்தான் முடியும். அவர் வந்து இறக்கி விடவே மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல. அவரால் மட்டும்தான் டீமை வந்து அடித்து ஜெயிச்சு கொண்டு வர முடியும். அவர் வேறு யாரும் கிடையாது. கமெண்ட்ரி பண்ணுறாப்படியா அது நான் தான். வேறு யாரும் நமக்கு வந்து பேச மாட்டாப்புல. அதனால் எனக்கு நானே பேசிக்கிறேன். இருபத்தி 8 6 ஓவரா 6 ஓவரா 5வது ஓவரில் ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கு. அடுத்து 7வது ஓவர் வீச வர்றாப்புல முஸ்தபா. எதிர்கொள்பவர் கபி. இந்த ஓவரில் ஏதாவது ரன்கள் பெற எதுவும் வாய்ப்பு எதுவும் இருக்கா? பொறுத்திருந்து தான் பார்ப்போம். வாய்ப்புகள் ஆஃபில் அடிச்சிருக்காப்புல. இல்லை, வாய்ப்பு இல்லை. ரன்கள். அடுத்து 3வது பால். இல்லை, பால் விட்டாப்ல. அடுத்த 4வது பந்து வீச வர்றாப்புல முஸ்தபா. எதிர்கொள்பவர் ஆரிஃப். கீப்பர் வந்து ஸ்டெப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறாப்புல. அனைவரும் பாலை விட்டுறாப்புல. ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காப்புல. ஓட்டங்கள் வர வாய்ப்பு இல்லை. அடுத்த 5வது பந்து. 5வது பந்து பால் மிஸ்ஸு. அடுத்த பால்.
appointment in commentary, Muhammad Maidin. பேட்டிங் டீம் ரொம்ப வீக்காக இருக்குது, மோசமான தோல்வியாக இருக்குது. பெரிய பெரிய ஹிட்டர் இருந்து ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறது தெரியல. இவங்களை நம்பி வந்து ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தாலுமே வந்து ஹிட்ரு இவ்வளோ மோசமாக விளையாடக்கூடாது. எல்லாம் நம்ம டீம்லலாம் ஹிட்ரு பெருசாக இல்லை, இருந்தாலும் வந்து ஜெயிக்கிறாங்க, 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. காரணம் வந்து பேசுகிறது தான். 2 அடிச்சுட்டு தான் கொடுத்தேன், 12 தான் கொடுத்தேன். ரைட் பால் ஜாஃபர்னாலும் போன வாரம் காற்று அங்கிட்டு தாங்க அடிக்குது, தட்டி விட்டா போகுங்க. எனக்கு தான் என்ன, எனக்கு ஏமாத்திட்டாங்க. 6 லைன் தான் 6 ஏமாத்திட்டாங்க. கவி இன்னைக்கு ரொம்ப வதிக்கிறான். என்ன கவி, கவி என்ன என்னதான் செய்யறது? பின்னாடி வந்தா அது நவுந்துக்க, முன்னாடி வந்தா அடி. 2 ஓவர் தான் இருக்கு வெளியே. எத்தனை ஓவர் ரேஸ், எத்தனை ஓவர்? Six.